இந்த கேஷ் அவார்டுக்கு 1008 ஃபைல் போகணும், அது போகணும்னு சொல்லியிருந்தாங்க. காசு இல்லை, பட்ஜெட்டில் பணம் இல்லை, விளையாட்டு தரத்துக்கு மட்டும் பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் வச்சுக்கிறாங்க, மேம்பாட்டு ஆணையன்ட்டு. இதில் வந்து எல்லா சங்கங்களையும் உள்ள சேர்க்கணும். அதுக்கு எந்த பணமும் தேவையில்லை. சான்றிதழ் சரி பார்த்து அந்த சான்றிதழ் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த ஒரு சிறிய வேலையை கூட இந்த அரசாங்கம் செய்யறதுக்கு முன் வரல. அதனால யாரால விண்ணப்பிச்சாங்களோ புதிய மாநிலத்தில் விண்ணப்பித்த அனைத்து சங்கங்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை உடனடியாக வழங்கணும். காலம் நடத்தக்கூடாது. அப்புறம் எலெக்ஷன் போச்சு, எலெக்ஷன் வந்தா நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே அதிகாரிங்க இப்போ ஃபைல போட்டாங்களோ அதிகாரிங்க இப்போ கேஷ் அவார்டுக்கு ஒரு வருஷத்துக்கு போட்ட அதே அதிகாரிங்க நாளைக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க, எலெக்ஷன் போச்சுங்க, எங்களால் எல்லாம் செய்ய முடியாதுவாங்க. அதிகம் காலம் கடத்தாம உடனடியாக அனைத்து விளையாட்டு சங்கங்களுக்கும் உரிய அங்கீகார சான்றிதழ் தான் வழங்க சொல்றோம். நம்ம இதுல எந்த பண செலவோ வேற எந்த செலவோ அந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இந்த சான்றிதழ் தான் அவங்கவுங்க சங்கம் இருக்குதுல்ல, தனிப்பட்ட விளையாட்டு சங்கங்கள், அவங்க சான்றிதழை இது புதிய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம் போறதுனால ஒரு கௌரவம் இருக்கும். வேற ஒண்ணு இதனால ஒன்றும் எந்த பலனும் கிடையாது. இதையாவது அந்த அரசாங்கம் குறைஞ்சபட்சமா உடனடியாக செஞ்சு தர, காலம் கடத்தாம. ஏற்கனவே இது எல்லாமே இந்த எல்லா சங்கங்களும் பல வருட காலமா இந்த அரசாங்கத்துக்கு புதுச்சேரி விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுக்கு அதுபோல இப்போ ஏற்படுத்தப்பட்ட விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபைல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுத்த பரிசீலனை பண்ணாங்களா பண்ணலையான்னு இதுவரை தெரியவே இல்லை. பார்த்தா இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 2 நாள்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதுவரை எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி தெரியல. எனவே உடனடியாக அந்த யாரெல்லாம் விண்ணப்பித்த அனைத்து விளையாட்டு சங்கங்களுக்கும் உடனடியாக அங்கீகாரத்தை இந்த அரசாங்கம் காலதாமம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். மாநிலத்தில் மக்கள் தொகை விளையாட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேடியம் கிடையாது. இருக்குது ஒரு 4-5 ஸ்டேடியம் தான் மொத்தமே இருக்குது பாண்டிச்சேரியில். ஆனால் அந்த 5 ஸ்டேடியம் பார்த்தா எதுவுமே மெயின்டெனன்ஸே கிடையாது. சும்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் நிறைய இதெல்லாம் திறந்து வச்சுக்கிறாரு. அது பல ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா அவர் வந்தாருன்ட்டு கண்துடைப்புக்கோசம் சில டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்களே தவிர முழுமையான பயன்பாட்டுக்கு வரவும் இல்லை. அடிப்படை கட்டமைப்பு வசதி எதுவுமே கிடையாது, அந்த ஸ்டேடியத்திலும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. போய் நீங்கள் சித்தரிட்டாக்கு உப்பள ஸ்டேடியத்தில் அது பார்த்தீங்கன்னா அந்த ஓடுதெல்லாம் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாமல் இருக்குது. அதே போல் அங்கே நடைபயிற்சி மேற்கொள்ளுக்கு சரியான லைட் வசதி கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. அதே போல் அங்கே இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. அந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கோடி மேலே செலவு பண்ணி ஏசி போட்டாங்க. அந்த ஏசியாக பயன்பாட்டுக்கு வரல. போதிய மின்சாரம் யாரும் கொடுக்கறது தடுத்தாங்க. அதனால அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி உடனடியாக அந்த 2 ஸ்டேடியத்தை முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே போல் புதிய மாநிலத்தில் காலகாலமாக இருக்கிற ஒரு பழைய ஸ்டேடியம் அண்ணா திடல். அந்த அண்ணா திடல் எல்லா வேலையும் இந்நேரம் முடிச்சிருக்கலாம். வேலை முடிச்சோன்னு முழுமையான பயன்பாடு அதுவும் வராமல் இருக்குது. அதையும் எல்லா உள்கட்டமைப்பு வசதி எல்லாத்தையும் ஏற்படுத்தி அதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே போல் லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கமும் அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்குது. அதையும் சீர்படுத்தி இந்த அரசாங்கம் விளையாட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே போல் இந்த ஸ்டேடியத்தெல்லாம் பாகூரில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது. பாகூர் ஸ்டேடியம் நல்ல வழியாக தான் கட்டிக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் முறையான கழிப்பிட வசதி, பார்க்கிங் வசதிக்கு வேண்டிய அந்த டைல்ஸ் அதெல்லாம் போடாமல் இருக்குது. ஒரு மழை பெஞ்சாலே ஒரு வண்டி உள்ளே வர முடியாது, போக முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் பாகூர் ஸ்டேடியம் இருக்குது. அதையும் துரிதமாக பணம் ஒதுக்கி செலவு பண்ணி நல்ல முறையில் விளையாட்டு ஒப்படைக்கணும். அதே போல் அங்கே ஒரு திறந்த வெளி விளையாட்டு அரங்கம்னு ரொம்ப வருஷமாக நில ஆர்ஜிதம் பண்ணி அப்படியே இருக்குது. அதை ஒழுங்கான ஒரு காம்பவுண்ட் போட்டு அதை நல்ல முறையில் பயன்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வரணும். அதே போல் இந்த ஸ்டேடியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தன்னிச்சையாக அறிவிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த உப்பளம் ஸ்டேடியம் 5,000 வாடகைன்றாங்க. அதே போல் நம்ம இந்த ஸ்டேடியம் லாஸ்பேட் ஸ்டேடியம் 5,000 வாடகைன்றாங்க. பாகூர் ஸ்டேடியம் 7,500 இதெல்லாம் எந்த அடிப்படையில் இவங்க நிர்ணயிச்சாங்க? இது விளையாட்டை வியாபார நோக்கம் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. விளையாட்டு வீரர்களுக்கு முழுமையாக பயன்பாட்டுக்கு எந்த அளவு அதெல்லாம் ஈஸியாக அந்த
பணச்சுமையை குறைச்சி விளையாட்டை வந்து கொண்டு போனால் தான் வந்து விளையாட்டுகள்லாம் வந்து நிறைய பேர் விளையாடி நல்ல முறையில் வந்து பயிற்சியை மேற்கொண்டு புதிய மாநிலத்துக்கு வந்து நல்ல பெருமையாக சேர்க்க முடியும். அதில் வந்து உடனடியாக வந்து அந்த தன்னிச்சையாக நிர்ணயிக்கப்பட்ட தொகையான இந்த தொகையெல்லாம் பணத்தெல்லாம் வந்து குறைச்சி விளையாட்டுகளுக்கு அனைவரும் பயன்படுற மாதிரி குறைந்த வாடகை வந்து நிர்ணயம் செய்யணும்.